ஜியாகிரபில லாஸ்டா நம்ம என்ன டச் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்தியாவுடைய முக்கிய பயிர்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியா பார்க்கும்போது இந்தியாவினுடைய முக்கிய பயிர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நெல், கோதுமை, சோளம், கம்பு லாஸ்டா தானே பார்த்தோம். சரிங்களா? நீர் பாசனம் பார்த்தோமா? இல்ல அதான் நீர் பாசனம் பார்த்த கடைசி நான் போகும்போது பருத்தியை பத்தி நான் கடைசி சொல்லிட்டு அப்படியே போனேன். முடிக்கும் போது பருத்தி விதையை பிரித்து எடுக்கும் முறை, ஜிங்னர் முறைன்னு சொல்லிட்டு போனேன். ஞாபகம் இருக்குங்களா? கடைசி அதைத்தான் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். சரிங்களா? ஸோ அந்த இந்தியாவுடைய முக்கிய பயிர் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெல் பார்த்தோம். நெல் வந்து எங்க வந்து நெல்லினுடைய பூர்வீகம் என்ன சொன்னோம் அப்படின்னா இந்தியா தான். நெல்லினுடைய பூர்வீகம் அதை டச் பண்ணிட்டு போனோம்னா அடுத்தது கரெக்டாக வரும். அதுக்காக தான். சரிங்களா? நெல்லினுடைய பூர்வீகம் இந்தியான்னு பார்த்தோம். நெல் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அப்படின்னா சைனா. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா நாடு இருந்தது நம்ம இந்தியான்னு சொல்லக்கூடிய நம்ம நாடு. அதே மாதிரியா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் பார்த்தோம். சரிங்களா? மேற்கு வங்காளம், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு வங்காளம், அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம், அதுக்கடுத்து பஞ்சாப், அதுக்கடுத்து தமிழ்நாடு. இது மாதிரி நான் நெல் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோதுமை பார்த்தோம். நெல்லுக்கு அடுத்து கோதுமை சாகுபடி வந்து கிட்டத்தட்ட 74% வந்து நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்றோம். இந்த இது வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா பஞ்சாப், ஹரியானால வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இது ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்க, நீங்க நோட் பண்ணிட்டீங்க. டச் பண்ணிட்டு அப்படி உள்ள போறோம். சரிங்களா? அதுக்கடுத்து சோளத்தினுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. சோளத்தினுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி கம்போடைய பூர்வீகமும் ஆப்பிரிக்கா தான். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா கடைசியில பார்லி பார்த்தோம். பட்டு ஒன்று பார்த்தோம். பட்டு வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சைனா. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்தியான்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான்ல வந்து அதிகமாக விளையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கம்போடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கரும்புடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? சரி, கரும்பை எங்க அதிகமாக உற்பத்தி பண்றாங்க? பிரேசில், இந்தியா வேல்டுல பிரேசில், கியூபா. அதுக்கடுத்து நம்ம இந்தியா. சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா பருத்தியை டச் பண்ணிட்டு போனோம். பருத்தியை வந்து பருத்தி விதையை வந்து பிரித்தெடுக்கும் முறை, ஜின்னிங் முறை அப்படின்னு சொல்லி கடைசியா பார்த்தோம். இந்த ஏன் வந்து மான்சென்டர்னு சொல்றாங்க தெரியுமா? பருத்தி வந்து அதிகமாக விளையக்கூடிய பகுதி வந்து மகாராஷ்டிராவில் இருக்கும். ஸோ அதனால மான்சென்டர்னு சொல்றோம். இந்தியாவுடைய மான்சென்டர். தமிழ்நாட்டுக்கு எது அப்படின்னா கோயம்புத்தூர். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிற்சாலை, பருத்தி உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலை எங்க இருந்துச்சு அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய, அதே மாதிரி பருத்தி வந்து அதிகமாக விளையக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத். சரிங்களா? குஜராத், அதுக்கு அடுத்தபடியாக தான் மகாராஷ்டிரா. குஜராத், மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து ஆந்திரா, அதுக்கடுத்து பஞ்சாப். சரிங்களா? பருத்தி அதிகமாக விளையக்கூடிய மாநிலம் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா. இதெல்லாம் என்ன பருத்தி அதிகமாக விளையக்கூடிய பகுதிகள். இந்த மாநிலங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 79% வந்து பருத்தி உற்பத்தி பண்றாங்க. குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, பஞ்சாப். இந்த 4 மாநிலங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 79% பருத்தி உற்பத்தி செய்யறாங்க. ஆர்டர் படி எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்டிருக்கும்போது எழுதிக்கலாம். ஏன்னா இதுல அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம்னா குஜராத். ஆர்டர் படினா ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் தான். அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா வருது. சரிங்களா? குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, பஞ்சாப். இப்ப ஏன் மான்சென்டர்னு சொல்றாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? மான்சென்டருக்கு காரணம் என்ன? பருத்தி வந்து அதிகமாக விளையக்கூடிய இடம், அது மான்சென்டர்னு சொல்றாங்க. அது எங்க விளையுது அப்படின்னா மும்பைல. சரிங்களா? மான்செஸ்டர். பருத்தி சார்ந்த நெசவு தொழில் அங்க அதிகமா இருக்கும். தொழிற்சாலை, நெசவு தொழில். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சணலுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? தங்க இலை பயிர். சணலுக்கு இன்னொரு பேரு தங்க இலை பயிர். சணல் அதிகமாக எங்க உற்பத்தி பண்றாங்க? மேற்கு வங்காளம். நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்கதேசம். சரிங்களா? இது எதுக்கு பயன்படுது? சாக்கு பை இதெல்லாம் தயாரிக்க பயன்படும். கோணி பைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கோணி பை கயிறு தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுத்துறாங்க. கம்பளம்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி. இதனுடைய இந்த சணல் ஆலை முதல் ஆலை எங்க இந்த எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1854 உருவாக்குனாங்க சணல் ஆலை. 1854. இதை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா ஜார்ஜ் ஆக்பாண்ட். ஜார்ஜ் ஆக்பாண்ட் என்பவர் தான் கல்கத்தாவில் முதல் ஆரம்பிக்கிறார். ஆக்பாண்ட். எந்த இடம் அப்படின்னா ரிஸ்டா சணல் ஆலை. ஃபர்ஸ்ட் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1854. அது தொடங்கினவர் வந்து ஜார்ஜ் ஆக்பாண்ட். எங்க அப்படின்னா கல்கத்தாவில் ரிஸ்டா என்ற இடத்துல தொடங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காகித ஆலை. காகிதம் அடுத்த ஹெட்டிங் காகிதம். காகித ஆலை. முதல் காகித ஆலை பாத்தீங்க அப்படின்னா 1812 கொண்டு வந்திருக்காங்க. முதல் காகித ஆலை 1812 வெஸ்ட் பெங்கால்ல கொண்டு வந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல என்ன பிளேஸ்? சராம்பூர். முதல் காகித ஆலை 1812 வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளத்துல சரம்பூர் என்ற ஊர்ல இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராயல், அதாவது வங்காளத்துல சரிங்களா, ராயல் பெங்கால் ஆலை. ராயல் பெங்கால் ஆலை கல்கத்தாவில் தொடங்கினாங்க. இந்த இடம் அப்படின்னா பாலிகஞ்ச் என்ற இடத்துல தொடங்கியிருக்காங்க. இது ராயல் பெங்கால் ஆலை. இது வந்து காகித ஆலை தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா எங்க கொண்டு வந்தாங்க? முதல் காகித ஆலை வந்து 1812 வெஸ்ட் பெங்கால்ல சரம்பூர் என்ற இடத்துல கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. அதுக்கடுத்து என்னன்னா ராயல் பெங்கால் என்ற ஆலை வந்து கல்கத்தாவில் இந்த இடத்துல பாலிகஞ்ச் என்று சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. என்ன கூட கல்கத்தானாலும் கொல்கத்தானாலும் ஒண்ணுதாங்க. சணல் ஆலை ஏன்னா சணல் அங்க அதிகமா கிடைக்குது, அதனால அங்கேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள்னா இதுல இருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோமோ அது எல்லாமே எண்ணெய் வித்துக்கள் தான். நிலக்கடல இருந்து, ஆமணக்குல இருந்து, எள்ளுல இருந்து, பருத்தியில இருந்து, ஆலிப்புதையில இருந்து, கடுகுல இருந்து எல்லாமே என்னதான் எண்ணெய் வித்துக்கள் தான். நிலக்கடலை, கடுகு, ஆலி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி விதை. நிலக்கடலை, கடுகு, எள், ஆலி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு. தேங்காயும் சேர்த்துக்கலாம், அது ஒரு எண்ணெய் வித்துக்கள் தான். இந்த எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாநிலம் இதுதான் குஜராத். எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாநிலம் குஜராத். நிலக்கடலை அதிகமா எங்க உற்பத்தி பண்றாங்க தெரியுமா? நிலக்கடலை சைனாவில தான். சைனால
நிலக்கடலை அதிகமா உற்பத்தி பண்றாங்க. நீங்க எதை எடுத்தாலும் சைனா தான் வரும். 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கோம் நிலக்கடலை உற்பத்தியில. 2வது இடம் நம்ம. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தேயிலை. நெக்ஸ்ட் ஹெட்டிங் தேயிலை. தேயிலை செடி எப்படி இருக்கணும்? தண்ணி தேங்கிட்டே இருக்கணுமா? அங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தண்ணி தேங்கக்கூடாது. மழை தண்ணி தேங்காம இருக்கணும், சருவலா இருக்கணும். அதனாலதான் எல்லாமே நிலப்பகுதியில இல்லாம மலைப்பகுதியில வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா சருவா தான் இருக்கும். அப்ப தேயிலைக்கு தண்ணி என்ன செய்யக்கூடாது? இது எதுல கேட்டிருக்காங்கன்னா கூற்று காரணங்கள்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தேயிலைக்கு என்ன செய்யக்கூடாது? தேங்கக்கூடாது. அதிக மழை, ஆனா தண்ணி தேங்கக்கூடாது, ஆனா அதிக மழை தேவை. தண்ணி தேங்கக்கூடாது, ஆனா என்ன தேவை? அதிகமான மழை தேவை. தண்ணி வேர்ல அதிகமா தேங்கக்கூடாது, ஆனா அதிகமான மழை தேவை. இந்த தேயிலை என்ன செய்யணும்? 2 வகையா பிடிக்கிறாங்க. சரிங்களா? ஒண்ணு பூஹி. 2 அசாமிகா. 2 வகையான தேயிலை உண்டு. சரிங்களா? பூஹி, அசாமிகா. இந்த பூகியுடைய பிறப்பிடம் பாத்தீங்க அப்படின்னா சீனா. சரிங்களா? பூகியுடைய பிறப்பிடம் சீனா. அசாமிகாவுடைய பிறப்பிடம் இந்தியா. தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு சீனா தான். தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு சைனா. 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கோம். இந்தியாவுல எங்க அதிகமாக உற்பத்தி செய்யறோம்? அசாம். தேயிலை இந்தியாவில எங்க அதிகமாக உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அசாம். அதுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாடு. தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் அசாம். நெக்ஸ்ட் ஒன் காஃபி. காஃபி உற்பத்தியில பாத்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடத்துல இருக்கு. காஃபி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 7வது இடம். இந்தியாவில் எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னா கர்நாடகா. காஃபி கர்நாடகா, காக்கா ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். காஃபி கர்நாடகா. உற்பத்தியில 7வது இடம். தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யறது கர்நாடகா. மாநில அளவில் பார்க்கும்போது கர்நாடகா. இந்த காப்பி உற்பத்தியை 2 வகையா பிரிக்கிறாங்க. காப்பி உற்பத்தியை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு அராபிகா. 2 ரெஸ்டா. சரிங்களா? இந்த 2 இடத்துல என்ன 2 வகையா பிடிக்கிறாங்க. காஃபியை 2 வகையா பிடிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ரப்பர். இப்ப இந்த
இந்த தேயிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ தூள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம சமீபத்தில் மேகமலை போனோம். அங்கே என்ன பண்ணிக்காங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் அந்த டீ இலை லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப்ல போர்டு ஒட்டி வச்சிருக்காங்க இந்த வருஷம் இது வந்து நடப்பட்டது அப்படின்னு சொல்லி. எங்கிட்ட எங்கிட்டுமே இப்போ சமீபத்தில் வரும்போது பார்க்கல. ஆனால் அந்த மேகமலை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தோட்டத்திலும் இது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு போர்டு ஒட்டி போட்டிருக்காங்க. 100 வருஷத்துக்கு பழமையான தேயிலை தோட்டம்லாம் அங்கே உண்டு. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட தேயிலை தோட்டம்லாம் நிறைய உண்டு. என்ன மேடம்? போர்டு ஊண்டி இருக்காங்களா? நாங்க என்னன்னா நான் பார்த்து போர்டு ஊன்றதுக்காக சொல்றேன். போர்டு ஆமா, தேயிலை வந்து நீங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வேறு பாத்தீங்கன்னா சின்னதா மட்டும் பெருசா இருக்கும் கீழே. அந்த இலை பக்கம் கட் பண்ணி நம்ம அழகா டிசைன் மாதிரி பண்ணிருக்கோம். அது மாதிரி கட் பண்ணி விட்டு தான் வரும். இலை மட்டும் தானே எடுப்பாங்க. இப்ப மழை இந்த சீசன் முடிச்சதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாமே துப்பை கட் பண்ணி விட்டு ஒயிட் கலர்ல ஒரு மருந்து மாதிரி இருக்கும், அதை அடிச்சு விட்டுவாங்க. அதுதான் அப்படியே இருக்கும் அந்த சீசன் முடியும் திட்டிக்கும். அது பின்னாடி தான் அது தலையும். என்னங்க மேடம்? ஆமா, மேகமலை ஏரியா ஃபுல்லா டீ தான். சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் என்ன, ரப்பர். சரிங்களா? ரப்பர் தோட்டம், முதல் ரப்பர் தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னா கேரளா தான். 1902 கொண்டு வந்துட்டாங்க. முதல் ரப்பர் தோட்டம் கேரளாவில் அமைக்கப்பட்டது 1902. இந்த ரப்பர் வந்து எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா கேரளா. ரப்பர் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கேரளா, அதுக்கு அடுத்து தமிழ்நாடு, அடுத்து கர்நாடகா. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அதுக்கு அடுத்துதான் அந்தமான் நிக்கோபார் தீவு. நறுமண பயிர்கள்னு என்ன மேம்? நறுமண பயிர்கள் வாசனை திரவியங்கள் எல்லாமே, அதாவது ஆமா, காஃபி அதுல வருமா? காஃபி தனி. நறுமண பயிர்கள் வந்து மிளகு, மஞ்சள், மிளகா, அந்த இது ஃபுல்லா இஞ்சி, இது ஃபுல்லா நறுமண பயிர்கள் வரும். நெக்ஸ்ட் கேட்டிங் பார்த்தீங்கன்னா நறுமண பயிர்கள் என்ன அப்படின்னா மிளகு, நறுமண பயிர்கள் மிளகு, மஞ்சள், மிளகாய், அதில் சேர்த்திருக்காங்க. இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பாக்கு. ஸோ இது எல்லாமே நறுமண பயிர்கள். இதுல வந்து பொறுத்துதல கூட கேட்கலாம், மாற்றி போட்டு கேட்கலாம். இந்த பொறுத்துதல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது எல்லாமே சணல், சரி, ரப்பர் தோட்டம், நறுமண பயிர்கள் அல்லாததுன்னு போட்டுக்கே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து பேக் ஆப்ஷன் ஒன்று உள்ள கொடுக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள். அதே மாதிரி நறுமண பயிர்கள் எங்க அதிகமாக கிடைக்குது? நம்ம இந்தியாவில் கேரளா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு கேரளா. நறுமண பயிர்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கால்நடைகள். இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? இது கொஸ்டின். இந்தியாவின் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? ஆடு. என்ன ஆடு? வெள்ளையாடு. நமம் இந்தியாவின் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளையாடு. வெள்ளாடுன்னு சொல்றாங்கல்ல, வெள்ளாடு நம்ம கிராமத்துல வளர்ப்பாங்க. கருப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும், கலர் 2-3 கலர் கலந்து இருக்கும், அந்த மாதிரி. சரிங்களா? இந்த உலகிலுடைய கால்நடைகள் வளர்ப்பு எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா உலகில் பிரேசில். கால்நடைகள் அதிகமாக உள்ள நாடு எதுன்னா பிரேசில்.
நீ அங்க பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா தெரியும், யானை மாதிரி இருக்கும் ஒரு பஸ் மாதிரி நடந்து போறத பாத்தீங்கன்னா. ஏன்னா பால்ல அங்கதான் அதிகமா உற்பத்தி பண்றாங்க, பிரேசில்ல. ம் பிரேசிலுக்கு அடுத்து நம்ம நாடு இந்தியா. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து கால்நடை கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். எப்போ அப்படின்னா 1919. 1919 கால்நடைக்கான கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1919. இந்தியாவில் முதல் கால்நடைக்கான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1919. இந்த 19 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1919 ரவுலர் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை 18. ஆமா, அதுக்கு அடுத்த 19 அந்த பிரச்சனை வரும். 19 அது இன்னொன்று வரும், உண்ட மார்லி சீர்திருத்தமா ஒன்று வரும் அதுலயும் 19லயும். சரிங்களா, ரைட். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மீன் வளர்ப்பு. மீன் வளர்ப்பு உலகில் மீன் வளர்ப்பில் முதலிடம் உள்ள நாடு சைனா தான். இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு. மீன் வளர்ப்புல அதிகமாக உள்ள நாடு சைனா, இரண்டாவது இந்தியா. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடல் மீன் வளர்ப்புல சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் தான் கேரளா. கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் கேரளா. இப்ப இது வரைக்கும் பார்த்து அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன பார்த்து பருத்தியிலிருந்து சொல்லுங்க, பருத்தியிலிருந்து சொல்லுங்க பார்ப்போம். பருத்தியை வந்து பிரித்து எடுக்கும், பருத்தி விதையை பிரித்து எடுக்கும் முறை என்ன முறை? ஜின்னிங் முறை. அது எங்க பருத்தி அதிகமா உற்பத்தி செய்யறாங்க? இந்தியா. வேர்ல்டுல சைனா. இரண்டாவது இடத்துல இந்தியா. இந்தியாவில் எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்க? குஜராத். குஜராத்துக்கு அடுத்துதான் மகாராஷ்டிரா. சரிங்களா, ஆந்திரா, பஞ்சாப். சரிங்களா, கடைசியா இருக்கிறது பஞ்சாப். கிட்ட எத்தனை சதவீதம் உற்பத்தி பண்றாங்க இந்த 5 மாநிலத்தில்? 79% உற்பத்தி பண்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து சணல். சணல் எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னா வங்கதேசத்துல அதிகமா உற்பத்தி பண்றாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா சாக்கு, கோணி சாக்குன்னு சொல்லக்கூடியது, சாக்கு கயிறு போன்ற பொருளுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சணல் முதல் ஆலை எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 1854 ஜார்ஜ் ஆக்லோண்ட் என்பவர்கள் எந்த இடத்துல? ரிஸ்டா என்ற கல்கத்தால இருக்கக்கூடிய ரிஸ்டா என்ற இடத்துல என்ன செய்யாங்க, தொடங்குறாங்க. காகித ஆலை பாத்தீங்கன்னா முத வந்து எப்ப தொடங்குறாங்க? 1812 சொரம்பூர் என்ற இடத்துல என்ன செய்யறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ராயல் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலை வந்து கொல்கத்தாவில் பாலிகான்ஸ் என்ற இடத்துல என்ன செய்யறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கடுகு, ஆளி விதை எல்லாமே என்ன செய்யுது அங்க உற்பத்தி பண்ற, அதிகமா உற்பத்தி அந்த எண்ணெய் வித்துக்கள்ல வந்துருது. அதிகமா இருக்கக்கூடிய இடம் வந்து குஜராத். சரிங்களா, அதே மாதிரி நிலக்கடலை வந்து அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய நாடுன்னா சைனா. இரண்டாவது இடம் இந்தியா. சரிங்களா, அதுக்கு தேயிலை. தேயிலை வந்து சரி, தேயிலைக்கு என்ன செய்யணும், தண்ணி வந்து அதிகமா தங்கக்கூடாது, ஆனா மழை பொழிவு அதிகமாக இருக்க வேண்டும். அதனாலதான் மழை பிரதேசத்துல மழை சரிவுகள்ல அதிகமா இருக்கும், மழை சரிவுகள்ல தான் அதிகமா இருக்கும். சரிங்களா, அதுல இருந்து 2 வகை. ஒண்ணு பியூகி, அசாமிக்கா இருக்கு. பியூகி என்பது சைனால இருக்கக்கூடியது, அசாமிக்கா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடியது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து தேயிலை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடும் சைனா தான். அதே மாதிரி அதை இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இடம், 2வது தமிழ்நாடு. சரிங்களா, அதுக்கடுத்து காஃபி. காஃபி பாத்தீங்கன்னா உற்பத்தியில எந்த இடம்? ஃபர்ஸ்ட். இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்கு. காஃபியினுடைய வகைகள் பாத்தீங்கன்னா அரபிகா, சுராஸ்ட்ரா. இதுல சிறந்தது எது, முதல் தரம் எது அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட். அரபிகா ஃபர்ஸ்ட், 2வது எது. தரத்திலையும் அதான், தரத்துல முதல் தரம் அரபிகா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரப்பர் அதிகமா இருக்கிறது
கேரளாவில் தான் என்ன செய்றாங்க அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. செகண்ட் தமிழ்நாடு. நறுமண பயிர்கள் பார்த்தீங்கன்னா மிளகு, மஞ்சள், மிளகாய், இஞ்சி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, அதே மாதிரி பாக்கு, இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறது. இது எங்க அதிகமாக கிடைக்குது அப்படின்னா கேரளாவில் கிடைக்குது. கால்நடைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக எங்க நடக்குதுன்னா பிரேசில் இருக்கு. பிரேசிலுக்கு அடுத்து இந்தியாவில் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய ஏழை மக்களுடைய பசு என்று சொல்லக்கூடியது எது? வெள்ளை ஆடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த வருஷம் எடுத்திருக்காங்க அப்படின்னா 1919. மீன் வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக மீன் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து சைனா. இந்தியா பொறுத்த அளவுக்கு கடல் மீன்கள் உற்பத்தியில கேரளாவில் மிக சிறந்த ஒரு மாநிலமா விழுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் மின்னியல் நகரம், இந்தியாவினுடைய மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெங்களூர். இந்தியாவின் மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுவது பெங்களூர். என்ன மேடம்? அதே மாதிரி மென்பொருள் தொழிலகம், மென்பொருள் தொழிலகம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1970. மென்பொருள் தொழிலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. மென்பொருள் தொழிலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. இது யாரு தொடங்கினாங்க அப்படின்னா டாடா நிறுவனம். டாடா. ஆயிரத்தி 1970 டாடா நிறுவனம். இப்ப லாஸ்ட் இயர்ல கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பருவங்கள் இருக்கும்ல, பருவங்கள் விவசாயம் செய்யக்கூடிய பருவங்கள், அந்த பருவங்கள்ல என்னென்ன நெல்களை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்த்துகையில கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுல பருவங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான 3 பருவங்கள். ஒண்ணு காரிஃப், காரிஃப், ராபி, சயத். காரிஃப், ராபி, சயத் பருவங்கள், பருவங்களின் வகைகள் போட்டுங்க. காரிஃப். என்ன மேடம்? பின்னாடி பாருங்க. இங்க 2 பேப்பர் இருக்கு. மீன் வளர்ப்பு, சரிங்களா? என்ன சொன்ன ஃபர்ஸ்ட்? காரிஃப் வேளாண் பயிர்கள் காலப்பருவங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு காரிஃப், ராபி, சயத். இந்த 3 பருவங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 3 பருவம் எந்தெந்த மாசம் தெரிஞ்சுக்கணும். காரிஃப் அப்படின்னாலே எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜூன் மாசம் ஆரம்பிக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாசம். காரிஃப் வருஷம் மாசம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த 4 மாதங்கள் காரிஃப் மாதங்கள். காரிஃப் பருவம், பருவத்தில் வரக்கூடிய மாதங்கள். என்ன டீச்சர்? அது இருக்கு பருவம். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம். இது வந்து இந்திய அளவுல பாக்குறோம். சரிங்களா? போன கிளாஸ் சொன்னோம்ல, போன கிளாஸ் சொன்னோமா சித்திரை பட்டதுகள்லாம்? அப்ப வரும். சரிங்களா? 2வது ராபி பருவம். ராபி பருவம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் வரைக்கும். அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து காரிஃப் பருவம் வந்து ஜூன் டு செப்டம்பர். சரிங்களா? அடுத்து ராபி பருவம் வந்து அக்டோபர் டு மார்ச். சயத் பருவம் வந்து ஏப்ரல் டு ஜூன். ஏப்ரல் டு ஜூன். சிஸ்டர் சரி, இந்த காலகட்டத்தில் என்ன பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? இப்ப காரிஃப் பருவம்னா என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா நெல், பருத்தி, மக்காச்சோளம். நெல், பருத்தி, மக்காச்சோளம். அதுக்கடுத்து சோளம். நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு. இந்த ஃபர்ஸ்ட் காரிஃப் பருவத்துல வந்து உற்பத்தி செய்யக்கூடியது நெல், பருத்தி, மக்காச்சோளம்,
சோளம், கம்பு, உளுந்து. கம்பு, உளுந்து. ஸோ இதுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த காரிஃப் பருவத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த டைம் அதுதான் நல்லா விளையும். அது விளையக்கூடிய பருவங்கள் அந்த பருவங்கள். அந்த பருவத்தை விட்டு நீங்க மாற்றி போட்டீங்க அப்படின்னா எந்த விவசாயமும் வராது. அது என்ன செய்யணும்னா செடி வரும், அதனோட விளைச்சல் கிடைக்காது. அதனுடைய விளைச்சல் வந்து சரியா கிடைக்காது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராபி பருவம். அப்ப வந்து ஆமா ராபி. கோதுமை, பருப்பு வகைகள், கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், ஆலிப் விதைகள், ஆலிப் விதைகள், கடுகு, பார்லி. கோதுமை, பருப்பு, ஆலிப் விதைகள், கடுகு, பார்லி. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்றாங்க, அந்த ராபி பருவத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது சையத். காய்கறிகள், பழங்கள். காய்கறிகள், பழங்கள். திணைப்பயிர்கள். காய்கறிகள், பழங்கள், திணைப்பயிர்கள். இதுதான் அந்த மூணு பட்டங்கள் சொல்லக்கூடியது. சரி, இந்திய அளவில் வேளாண் பருவங்காலங்களை 3 வகையா பிரிக்கிறோம். 1 காலிப், ராபி, சைத். ஸோ இந்த 3 காலகட்டத்தில் இந்த பயிர்கள்லாம் அதிகமான விளையுது. வெள்ளை புரட்சினா என்ன மேடம்? வெள்ளை புரட்சி, வெள்ளை பால். அந்த புரட்சியை ஏற்படுத்தினவர் யாரு? குரியன். வெள்ளை புரட்சி ஏற்படுத்தியவர் குரியன். இந்த புரட்சி இது எல்லாமே வரக்கூடிய பாயிண்ட் எல்லாமே வரிசை நீங்க எழுதிக்கிறலாம். வெள்ளை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்தி. அந்த புரட்சியை ஏற்படுத்தியவர் குரியன். வட்ட புரட்சினா வட்ட புரட்சி குரியன். குரியன் குரியாயின். வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. வட்ட புரட்சி வட்டம், சர்க்கிள். வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு புரட்சி. இது இல்லை மேம், அது இது மட்டும் ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சிவப்பு புரட்சி இது எல்லாமே இதுல வரும் அப்படின்னா இறைச்சி சம்பந்தப்பட்டது, இறைச்சிகள். சரிங்களா? அது போக தக்காளி. சரிங்களா? இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. இறைச்சிகள், தக்காளி, இது ரெண்டும் வந்து சிவப்பு புரட்சி. வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சி. தங்க இலை படிச்சோமா, இப்ப வெள்ளி இலை படிக்கிறோம். பருத்தி. வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சின்னு சொல்லக்கூடியது எதுன்னா பருத்தி. வெள்ளி புரட்சி. வெள்ளி வெள்ளி சில்வர் சொல்றோம்ல, வெள்ளி புரட்சி. அதுக்கு அடுத்து முட்டை மற்றும் கோழிகள். பால். இது வெள்ளி. முட்டை மற்றும் கோழி. கோழிகள். கோழிகள். கோழி தானே முட்டை போடுது, கோழிகள். அடுத்து சாம்பல். சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி. உரங்கள். உரம். உரம் யூரியா சொல்றோம்ல, அந்த மாதிரி உரங்கள் எல்லாமே சேர்ந்து. யூரியானா ஒண்ணு மட்டும் சொல்லும், உரங்கள்னா எல்லாமே சேர்ந்து. இளம் சிவப்பு புரட்சி. இளம் சிவப்பு புரட்சி.
அதாவது இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இளம் சிவப்பு. வெங்காயம், வெங்காயம். மருந்து பொருட்கள், இறால். வெங்காயம், வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால். இறால், இறால் கடல்ல சொல்றாங்க, இறால், இறால். அடுத்து பொன், பொன் புரட்சி. பொன்னு தங்கம், தங்க புரட்சி. பழங்கள், தங்க புரட்சி, பழங்கள். தேன். ஆமாங்க மேடம். பொண்ணுனாலும் தங்கம்னாலும் ஒண்ணுதான். தங்கம்னாலும் பொண்ணுனாலும் ஒண்ணுதான். பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கிராமத்துல அந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்துவோம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா தங்கம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, பொண்ணு தான் சொல்லுவாங்க. இந்த கிராமத்தை போய் கேளுங்க, தங்கத்தை விட பொண்ணுட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப அந்த நாகரிகம் மாறும் பொழுதுதான், ஏன்னா புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, பொன் பிரச்சனையே கொடுத்துருக்காங்க புக்கிலேயும். என்ன மேம்? ஆமா, பொன் பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது மேம்? ஆமா, தங்க புரட்சினாலும் பொன் புரட்சினாலும் ஒண்ணுதான். பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர், தோட்டைக்கலை பயிர், தோட்டக்கலை பயிர்னு சொல்லுவாங்க, தோட்டக்கலை பயிர். பழம், தேன், தோட்டைக்கலை பயிர். இந்த நான் 3. இதுக்கு முன்னாடி தங்க இலை புரட்சி ஒண்ணு பார்த்தோம். இப்ப தங்க நூலிலை புரட்சி, தங்க நூலிலை புரட்சி. சணல். அது தங்க புரட்சி நாங்க படிச்சிருக்கோம். இதுல வார்த்தை, ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கோம், நூலிலை அப்படின்னு சேர்த்திருக்கோம். தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல். பழுப்பு புரட்சி, பழுப்பு கலர், பழுப்பு புரட்சி. தோல், தோல். மரபுசாரா உற்பத்தி, மரபுசாரா உற்பத்தி, மரபுசாரா உற்பத்தி. மரபுசாரா உற்பத்தி. அதுக்கடுத்து நீல புரட்சி, நீலம், நீலம். என்னங்க மேடம்? தோல் மரபுசாரா உற்பத்தி. தோல் தெரிய மரபுசாரா உற்பத்தி. நீல புரட்சினா மீன்கள், மீன் உற்பத்தி எல்லாமே நீல புரட்சி. ஏன்னா கடலுக்குள்ள இருக்கிறதுனால நீல கலர் இருக்குனால நீல கலர்னு கொடுத்துருக்கான், நீல புரட்சி. மீன் உற்பத்தி எல்லாமே. லாஸ்ட் ஒன் மஞ்சள் புரட்சி. அடுத்தது லாஸ்ட் மஞ்சள் புரட்சி. இதுதான் மஞ்சள் கலங்க பாக்குறீங்களா, அது எல்லாமே மஞ்சள் புரட்சி தான். எண்ணெய் வித்துக்கள், குறிப்பா சொல்ல போனோம்னா எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே மஞ்சள் புரட்சி. எண்ணெய் வித்துக்கள் நம்ம ஹெட்டிங் போட்டு எழுதுன்னு பாத்தீங்களா? எண்ணெய் வித்துக்கள் என்னென்ன எழுதியிருக்கோம்? கடுகு, ஆமணக்கு, சூரியகாந்தி, எல்லாம் நம்ம எள்ளு இதெல்லாம் எழுதணும் இல்லையா, அது எல்லாமே எண்ணெய் வித்துக்கள் வரக்கூடியது எல்லாமே. சரிங்களா? இது இந்த ஹெட்டிங். இது வரைக்கும் அந்த லெசன் முடிஞ்சு. எந்த லெசன்? 3 பாடம் முடிச்சிருக்கேன் 10th. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிலவியல் கள ஆய்வு நிறுவனம், நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா கொல்கத்தா. இந்தியாவின் நிலவியல்
கள ஆய்வு. இந்தியாவின் நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தா. ஆமாங்க. போன கிளாஸ்ல இரும்பை பத்தி பார்த்தோமா? இரும்பு எங்க கிடைக்குது, எங்க உற்பத்தி பண்றாங்க, இரும்பு என்ன பாறைகளால் ஆனது, இரும்பு உற்பத்தி தாதுகள்லாம் பார்த்தோம்ல. இரும்பு தாது எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா? தீப்பாறைகளால் உருவானது சேலத்துல அதிகமா கிடைக்கும்னு பார்த்தோம். தீப்பாறைகளால் உருவாக்கப்பட்ட பெரிய பாறைகள் தான் இரும்பு தாதுகள்லாம் கிடைக்கும். போன கிளாஸ்ல சொன்னோமா? மாங்கனீஸ் சொன்னோமா? மாங்கனீஸ் அதை நோட் பண்ணிக்கணும். சொன்னது விட்டுட்டு சொல்லாதான் நோட் பண்ணிக்கலாம். மாங்கனீஸ் மாங்கனீஸ் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து தென்னாப்பிரிக்கா. மாங்கனீஸ் அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு தென்னாப்பிரிக்கா. மாங்கனீஸ் என்ன கலர் இருக்கும் அப்படின்னா வெளிர் சாம்பல் நிறம் உடையது. வெளிர் சாம்பல் நிறம் உடையது. மாங்கனீஸ் வந்து தென்னாப்பிரிக்கால அதிகமாக உற்பத்தி, அதாவது தென்னாப்பிரிக்க நாடுகள்ல, தென்னாப்பிரிக்கா கிடையாது, தென்னாப்பிரிக்க நாடுகள்ல தான் அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க. சாம்பல் வெளியில் நிறமுடையது. இந்தியாவில் வந்து எங்க அந்த நிறுவனம் இருக்கு அப்படின்னா, அதாவது மாங்கனீஸ் நிறுவனம் நாக்பூர். மாங்கனீஸ் நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர்ல இருக்கு. இது இந்த மாங்கனீஸ் எப்படி உருவாகுதுன்னா உருமாறிய பாறைகளால் உருவானது. போன கிளாஸ்ல பார்த்தோமா? என்ன பாறை எந்த பாறையா மாறுதுன்னு பார்த்தோம். தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறை பார்த்தோமா? தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறை. அந்த பாறைகளை ஒவ்வொரு பாறை என்னென்ன பாறைகளா மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப இந்த மாங்கனீஸ் எந்த பாறைகள் இருந்து கிடைக்குது அப்படின்னா உருமாறிய பாறைகள் இருந்து கிடைக்கக்கூடியது மாங்கனீஸ். தாமிரம் அடுத்த ஹெட்டிங். தாமிரம் இது எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னா சிலி நாட்டுல. சிலி நாடு தாமிரம் அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு சிலி. சிலி 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 நாடு அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து சிலி. தாமிரம். இதுக்கு அடுத்து என்னன்னா பெரு. ஃபர்ஸ்ட் ஒரு நாடு வந்து சிலி, இரண்டாவது நாடு வந்து பெரு. தங்கம் நெக்ஸ்ட் ஹெட்டிங். தங்கம் முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். தங்கம் தங்கம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு. ஒன்று சைனா, இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியா. சைனா, ஆஸ்திரேலியா. இதுல மிக முக்கியமானது என்னன்னா தங்கத்தை அதிகமாக இருப்பு வைத்துள்ள நாடு தான் முக்கியமான நாடு. அது எதுனா ஆஸ்திரேலியா தான். தங்கத்தை அதிகமாக இருப்பு வைத்துள்ள நாடு. இருப்பு ஸ்டாக் சைனா, இரண்டாவது ஆஸ்திரேலியா. உற்பத்தியில வந்து சைனாவுக்கு, அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா. தங்கத்தை வந்து அதிகமாக இருப்பு வைத்துள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்ம இந்தியாவில் எங்க எடுக்கிறோம் தங்கம்? எங்க எந்த மாநிலம்? கர்நாடகாவில் கோலாறுல இருக்கு. அது எது? அது இன்னொன்று ஃபேமஸ் என்னன்னா உலக நாடுகள்லயே வந்து ஆழமான சுரங்கம், தங்கம் சுரங்கங்கள்ல இது ஒண்ணு. ஒரு ஆழமான சுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதிகமா கிடைக்குது. இங்கதான் ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய கிடைச்சிருக்கு இப்பயும். அதுக்கடுத்து பாக்சைட். பாக்சைட் பாக்சைட் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அதிகமா இருக்கு. ஆஸ்திரேலியா. தமிழ்நாட்டில் எங்க கிடைக்குது அப்படின்னா சேலத்துல கிடைக்குது. சேலத்துல சேர்வராயன் மலை அடிவாரத்துல
கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பாக்சைட் வந்து சேலத்துல சேர்வராயன் மலை அடிவாரத்தில் கிடைக்கக்கூடியது. என்னங்க மேடம்? ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பாக்சைட் உற்பத்தியில். வெள்ளி நெக்ஸ்ட் ஹெட்டிங். வெள்ளி வெள்ளி எங்க அப்படின்னா மெக்சிகோல தான் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு மெக்சிகோ. மெக்சிகோ. இதுல இன்னொன்று கேட்டிருக்காங்க. தேசிய அலுமினிய நிறுவனம். தேசிய அலுமினிய நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா, சரி எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1981. தேசிய அலுமினிய நிறுவனம் 1981ல கொண்டு வந்திருக்காங்க. தேசிய அலுமினிய நிறுவனம் 1981. மைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்கா அது எங்கன்னா சைனாவில் தான் அதிகமாக கிடைக்குது. மைக்கா உற்பத்தியில வந்து சிறந்து விளங்கக்கூடிய நாடு சீனா. மைக்கா தேசிய அலுமினிய நிறுவனம் 1981. மைக்காவுக்கு வந்து சைனா. நிலக்கரி பத்தி போன கிளாஸ்ல சொன்னோமா? நிலக்கரி நோட் பண்ணிக்கங்க. புதுப்பிக்கக்கூடிய வளம் எது? புதுப்பிக்க இயலாத வளம் எது? புதுப்பிக்கக்கூடிய வளம் நீர், காற்று, சூரிய ஒளி. இது மூணு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புதுப்பிச்சு கரண்ட் எடுத்துக்கலாம். புதுப்பிக்க இயலாதது அப்படின்னா பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி அடிக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே புதுப்பிக்க முடியாது. இப்ப நம்ம ஒரு தடவை பெட்ரோல் எடுத்தோம்னா திரும்ப என்ன செய்ய முடியாது. நம்ம அந்த இருக்கிற பெட்ரோல் வரைக்கும் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஆனா திரும்ப நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், நிலக்கரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிவுகளால் உருவாக்கப்பட்டது. அப்ப இப்ப திரும்ப அது கிடைக்குன்னா இன்னும் 300 வருஷம் ஆகணும். அப்ப எத்தனை தலைமுறை போகும்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டக்கூடிய படிவுகள் தான் எல்லாமே. நம்ம இந்தியாவில் நிலக்கரி எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? சரி, நிலக்கரி போது என்ன பாறை? நிலக்கரி எந்த பாறையிலிருந்து கிடைக்குது? 3 பாறை படிச்சிருக்கோம்ல. தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறை. படிவு பாறை. நிலக்கரி எங்க கிடைக்குன்னா படிவு பாறையில தான் கிடைக்கும், மக்கி போறதுனால. இத கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருப்பு தங்கம். ஆமா ஆமா, இதுலயே கொடுத்துருக்காங்க. இதுலயே 11th கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம 10th புக்ல வந்து கருப்பு தங்கம்னு கொடுத்துருக்கான். அந்த நிலக்கரி அதிகமா எங்க கிடைக்குது இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். இந்தியாவில் ஜார்க்கண்ட் அதிகமா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம். ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் எங்க கிடைக்குது? நெய்வேலி. என்ன நிலக்கரி? பழுப்பு நிலக்கரி. நிலக்கரியினுடைய வகைகள் தான் இருக்கு மேம். ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம், அதுபோக மத்திய பிரதேசத்துல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலக்கரியை 3 வகையா பிரிக்கலாம். நிலக்கரி என்ன செய்யலாம்? 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு என்னது அப்படின்னா ஆந்திரசைட். ஆந்திரசைட் நிலக்கரியின் வகைகள். ஒண்ணு ஆந்திரசைட்.
இருக்குங்களா? ஆந்திரசைட் நிலக்கரியின் வகைகள் உள்ள ஃபர்ஸ்ட் ஆந்திரசைட். 2 பிட்டுமினல். பிட்டுமினல் ஆந்திரசைட் பிட்டுமினல். 3வது பிட்டுமினல் P2 பிட்டு மினல். 3வது லிக்னைட். லிக்னைட். 4வது பிட்டு. பிட்டு பிட்டு லிக்னைட்டுக்கு அடுத்து பிட்டு. பிட்டு லிக்னைட் பழுப்பு நிலக்கரின்னு சொல்றோம்ல, அதுக்கடுத்து 4வது வந்து பிட்டு. பிட் அவ்வளவுதான். ஆந்திரசைட், பிட்மினல், லிக்னைட். லிக்னைட் லிக்னைட் லீ லீ லிக்னைட். அதுக்கடுத்து பிட். இதுதான் வகை. சரிங்களா? இதுல வந்து எது முத உருவாகும் அப்படின்னா பிட்டு தான் உருவாகும். முத ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய நிலக்கரி எதுனா பிட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து உருவாகக்கூடிய நிலக்கரி எதுனா லிக்னைட். அது கீழே போக போக மேல அப்படியே மேல இருந்து கீழே போகும். நான் உங்களுக்கு எது பெருசு அதுக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன். அதனுடைய தன்மை அதிகரிக்கிறது வந்து ஆந்திரசைட் தான் ஃபர்ஸ்ட். அதாவது உருவாகக்கூடிய பாறை ஃபர்ஸ்ட் வந்து பிட்பாறை உருவாகும், அதுக்கடுத்து லிக்னைட் உருவாகும், அதுக்கடுத்து பிட்மினல் உருவாகும், அதுக்கடுத்து என்ன செய்யும் ஆந்திரசைட் சொல்லக்கூடிய முற்றி போன நல்ல முழுமையான நிலக்கரி அப்பதான் கிடைக்கும். ஆந்திரசைட் தான் முழுமையான நிலக்கரி. முதல்ல உருவாகக்கூடிய நிலக்கரி எது அப்படின்னா எது? பிட். மேல இருந்து போய்க்கிங்க பாறை டெங் டெங் ஒரு பாறையா கீழே. பிட்மினல். அதாவது மேம் அதனுடைய குவான்டிட்டி சொல்றாங்க, அளவு. சரிங்களா? 40க்கு கீழே இருந்தா அது பிட்டு. மெஷர்மெண்ட்ல 40க்கு கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிட்டுன்னு சொல்றாங்க. அந்த 40ல இருந்து 60 வரைக்கும் அதனுடைய தன்மை இருந்துச்சுன்னா லிக்னைட்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 60 to 80 வந்துச்சுன்னா பிட்மினல் அப்படின்னு சொல்றாங்க. 80க்கு மேல போறதுதான் 80 to 100 வரக்கூடியதான் ஆந்திரசைட்னு சொல்லக்கூடியது. அப்ப முழுமையான நிலக்கரின்னா இது ஆந்திரசைட். முதல் உருவாகக்கூடிய நிலக்கரி எதுன்னு கேட்டா பிட். இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அந்த பிட்டுன்றது மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பெட்ரோலியம். ஃபர்ஸ்ட் வந்து 40க்கு கீழே மேம். பிட்டு வந்து 40க்கு கீழே இருக்கும். லிக்னைட் வந்து 40 to 60. 60. பிட்மினல் வந்து 60 to 80. 80. ஆந்திரசைட் வந்து 80க்கு மேல. அது ஏன் வந்து ஆந்திரசைட் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா அதுதான் முழுமையான நிலக்கரி. அதுக்கடுத்து ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனுடைய தன்மை எல்லாமே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரோல். பெட்ரோலியம். பெட்ரோலியம் என்பது பெட்ரோல் சொல்லக்கூடிய பாறை. பெட்ரோல்னா பாறைன்னு அர்த்தம். ஒலியம் அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. பெட்ரோலியம் என்பது லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. ரெண்டு இதுல வெர்ச் பண்ணி இருக்கும். பெட்ரோலியம் என்பது பெட்ரோ அப்படின்னா பாறைன்னு அர்த்தம். ஒலியம் அப்படின்னா எண்ணெய்ன்னு அர்த்தம். பெட்ரோலியம் என்பது லத்தீன் மொழி சொல்லிருந்து உருவானது. பாறை. பெட்ரோ அப்படின்னா பாறை, ஒலியம்னா எண்ணெய். அப்ப என்ன அர்த்தம்? பாறை எண்ணெயா? பாறையில தானே கிடைக்குது எண்ணெய் எல்லாம். இது எங்க அதிகமா உற்பத்தி செய்யறாங்க? அரேபியா, சவுதி நாடுகள்ல. சவுதி அரேபியாவில தான் அதிகமான பெட்ரோலியம் கிடைக்குது. அதுக்கடுத்து ஈரான், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார்.
கர்த்தார் கர்த்தார் நாடு சொல்லுவாங்க. கர்த்தார். இந்த 4 நாடுகள்ல தான் அதிகமான பெட்ரோலிய வளங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? இந்தியாவில் மும்பைல இருக்கு. மும்பைல எங்க? கை கை எங்க இருக்கு? கடலுக்குள்ள இருக்கு. அதிகமான இந்தியாவில் அதிகமான பெட்ரோலியம் எங்க எடுக்கிறாங்கன்னா மும்பைல கையில தான் எடுக்கிறாங்க. அது வந்து கடலுக்குள்ளதான் இருக்கு. கடலோரம் கடற்கரையோரம் அங்க உள்ள லீஃப் உள்ளதா இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க கிடைக்குது? இருக்கு. ரிலையன்ஸ் காரங்க எடுத்துக்கிட்டாங்க. காவிரி டெல்டா பகுதியில் எல்லாமே இருக்கு. காவிரி டெல்டா பகுதிகளில் இருக்கு. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன மேடம்? சரி, அப்படி எழுதிங்க. அசாம் இந்தியாவில் வந்து எங்க அதிகமா கிடைக்குன்னா அசாம். அசாம்ல வந்து தீக்பாய் என்ற பிளேஸ்ல கிடைக்குது. தீக்பாய். அசாம்ல தீக்பாய். அசாம்ல தீக்பாய் என்ற இடத்துல கிடைக்குது. பம்பாயில ஹை என்ற இடத்துல கிடைக்குது. இந்த ஹைல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% பெட்ரோலியம் கிடைக்குது நம்மளுக்கு. ஹைல 65% பெட்ரோலியம் அங்க கிடைக்குது நம்மளுக்கு. இல்ல அசாம்ல இருக்குன்னு சொன்னேன். அசாம்ல வந்து திக்பாய் என்ற இடத்துல கிடைக்குது. நம்ம அதிகமா பயன்படுத்துறது வந்து ஹைல தான். மும்பையில இருக்கக்கூடிய ஹைல 65% நம்மளுக்கு கிடைக்குது பெட்ரோல். அதான் காவிரி டெல்டா பகுதி இல்ல, திருவாரூர். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங் 1897 உண்டாங்க. 1897 இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங் 1897. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்க இருக்குன்னா பரிதாபாத். 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 அது சக்தி இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து பரிதாபாத். காலையில ஒண்ணு கேட்ட இல்ல, காலைல சூரிய மின்தட்டுகளாக அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடம். சூரிய மின்தட்டுகள் சோலார் பயன்படுத்தி அதிகமாக எங்க உற்பத்தி பண்றாங்க? ராமநாதபுரத்துல. அது வந்து காற்றாலை. கமுதி. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2016. 2016 தான் கொண்டு வந்துருக்காங்க. அதான் கமுதின்னு சொன்னேன். எந்த வருஷம்னு சொல்லல, 2016. உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி. இந்தியாவின் உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதியில 2016 கொண்டு வந்திருக்காங்க. இதுல எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 468 மெகாவாட். சரி, 648 மெகாவாட். 648 மெகாவாட் உற்பத்தி செய்யறாங்க. இது கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4550 கோடி ரூபாய். 4550 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க திட்டத்துக்காக. இது ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க புக்குல. இந்த சூரிய கமுதியை பத்தி ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 648 மெகாவாட். அதனுடைய செலவுடைய மதிப்பு தான் எவ்வளோ? 4550 கோடி. அவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புல செலவு பண்ணி கமுதியில
கரண்ட் உற்பத்தி பண்ணியிருக்காங்க சூரிய ஒளி மூலம். இந்தியாவில் காற்றாலை அதிகமாக உள்ள மாநிலம் எது? காற்றாலை என்ன மேம்? ஓஎன்ஜிசி வந்து பெட்ரோல். ஓஎன்ஜிசி தான் பெட்ரோல். திருவாரூர். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த வலைங்கமான அந்த உள்ள அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா காரைக்காலில். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த அடிபம்பு மாதிரி கட்ட மாதிரி நிற்கும். டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பம்ப் பண்ண அதை வாட்டி போய்கிட்டே இருக்கும். பேரளம். சரிங்களா? காற்று ஆலை சக்தி இருக்குல்ல, காற்று ஆலைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக எங்க இருக்கு? நம்ம இது என்னமா காற்று ஆலைகள், அதாவது இதுதான் அதிகம் கொண்ட இல்ல மேடம், நான் என்ன கேக்குறேன்னா காற்று ஆலையில் அதிகம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேக்குறேன். தமிழ்நாடு. காற்று ஆலைகள் அதிகம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. உலகிலேயே அதிக காற்றாலையை கொண்ட காற்றாலை பண்ணை, உலகிலேயே அதிக காற்றாலையை கொண்ட காற்றாலை பண்ணை எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில முப்பந்தல் பக்கத்துல பெருங்குடி என்ற பகுதியில் இருக்கு. முப்பந்தல் அருகில் பெருங்குடி பண்ணை. சரிங்களா? உலகிலேயே அதிக காற்றாலையை கொண்ட காற்றாலை பண்ணை எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில முப்பந்தல் என்ற பகுதி பக்கத்துல பெருங்குடி என்ற இடத்துல என்ன செய்யுது இருக்கு. சரிங்களா? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மெகாவாட் அப்படின்னா 1500 மெகாவாட் உற்பத்தி செய்யறாங்க. 1500 மெகாவாட். பெருங்கடி கடி முப்பந்தல் பக்கத்துல பெருங்கடி என்ற இடத்துல 1500 மெகாவாட் என்ன செய்யறாங்க உற்பத்தி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எங்க வந்து இந்த காற்றாலையை பயன்படுத்தி கரண்ட் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குஜராத்ல. காற்றாலையை பயன்படுத்தி முத கரண்ட் உற்பத்தி செய்ய தொடங்கப்பட்ட மாநிலம் எதுன்னா குஜராத் தான். எந்த வருஷம் அப்படின்னா 1986. 1986. குஜராத்ல எந்த இடம் அப்படின்னா ஓஹா. குஜராத்ல ஓஹா என்ற இடத்துலதான் என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவில் காற்றாலையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்பட்ட இடம் ஓஹா. 1986. ஆமா மேடம். அந்த இடம் தான் குஜராத் மாநிலத்துல ஓஹா என்ற பிளேஸ். அங்க வந்து 1986 உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேசிய காற்று ஆற்றல் நிறுவனம், தேசிய காற்று ஆற்றல் நிறுவனம் எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு. தேசிய காற்று ஆற்றல் நிறுவனம் சென்னை. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1998. 1998 தேசிய காற்று ஆற்றல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1998. எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கு. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னாட்சி நிறுவனம். எது? தேசிய காற்று ஆற்றல் நிறுவனம் என்பது பொதுத்துறை நிறுவனம் கிடையாது, ஒரு தன்னாட்சி நிறுவனம். கவர்மெண்ட் தான், ஆனா தன்னாட்சினா என்ன 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 வித்தியாசம், என்ன அர்த்தம்? அதுக்கான முடிவுகளை அவங்களே எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னாட்சி கல்லூரின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க கண்ட்ரோல் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். கொஸ்டின் பேட்டர்னா இருந்தாலும் சரி, சிலபஸ் மாதிரினாலும் சரி, எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த மாதிரி
இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம். அது அவங்களே எல்லாம் முடிவு எடுத்துக்கிடுவாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே அவங்களுடைய தான் முடிவு எடுப்பாங்க. கவர்மெண்ட் என்ன செய்ய மாட்டாங்க, போய் கேட்க மாட்டாங்க. எல்லாமே தேர்தல் கமிஷனை படி ஆணையர் இயக்குநர்கள் தான் முடிவு எடுப்பாங்க. இதை போய் நாங்கள் இப்போ நடத்த போறோம், இப்போ இது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன செய்ய மாட்டாங்க, பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க. இப்போ ஆர்பிஐ பேங்க்குமே என்னதுதான், ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான். அவங்க வந்து கவர்மெண்ட் எதுவும் கேட்க மாட்டாங்க, எல்லாமே அவங்க எடுக்கிற முடிவு தான். அடுத்து உயிர் எரிசக்தி. உயிர் எரிசக்தி நல்லது. உயிரி சக்தின்னு போட்டாலும் சரி, உயிர் எரிசக்தி போட்டாலும் சரி, உயிரி சக்தி இது எல்லாமே என்ன அப்படின்னா, பழங்காலத்துல முன்னாடி ஏற்பட்ட, அதாவது விலங்குகள் கழிவுகள், சமையல் கழிவுகள், இது எல்லாமே வந்து தாவர செடி கொடிகள்லாம் எல்லாம் மக்கி போய், வேளாண் பொருட்கள் எல்லாமே மக்கி போய் அதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் உயிர் எரிபொருள் சொல்லக்கூடியது. அதாவது அதனுடைய கழிவுகள் எல்லாமே. அதுலதான் நம்ம கேஸ் இது பண்றாங்க. அனல் மின்சக்தினா அப்பதான் சொன்னோம், அனல் மின்சக்தி. நிலக்கரி இதை எரிச்சு பயன்படுத்துறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. தேசிய அனல் மின் நிலையம் நிறுவனம், தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் இதில் வச்சு என்ன செய்யறாங்கன்னா இயற்கை எரிவாயு மூலம் என்ன செய்யாங்க, எரிச்சு அனல் சக்தியை உற்பத்தி பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிலக்கரி நிலையம் வந்து மொத்தம் 13 இருக்கு இந்தியாவில். நிலக்கரி அனல் மின் நிலையம் இந்தியாவில் எத்தனை இருக்கு அப்படின்னா 13 நிலையங்கள் உண்டு. இயற்கை எரிபொருள் நிலையம் வந்து 7 இருக்கு. இயற்கை எரிவாயு நிலையம் 7. இயற்கை எரிவாயு நிறுவனம் 7. அனல் மின் நிலையம்னா 13, இயற்கை எரிவாயு அப்படின்னா 7. அடுத்து அணுசக்தி. அணு மின்சக்தியோடைய நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில இருக்கு. மும்பை அணு மின்சக்தி நிறுவனம். அணு மின்சக்தி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில இருக்கு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். தாராப்பூர் மும்பையில் இருக்கக்கூடிய தாராப்பூர். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் மும்பையில் இருக்கக்கூடிய தாராப்பூர். இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1969 கொண்டு வந்தாங்க. 1969. முதல் அணுமின் நிலையம் மும்பையில் உள்ள தாராப்பூர். வருஷம் வந்து 1969. புரியுதுங்களா? இப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம் இப்ப? என்னென்ன புரட்சின்னு சொல்லுங்க பாப்போம். புரட்சி சொல்லுங்க, என்னென்ன புரட்சி நம்ம பார்த்திருக்கோம்? வெள்ளை புரட்சி என்னது? வெள்ளை புரட்சி பால் உற்பத்தி. மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். பழுப்பு புரட்சினா தோல். சரிங்களா? தங்க இலை புரட்சி அப்படின்னா தங்க இலை.
தங்க நூல் இலைனாலும் தங்க இலை புரட்சினாலும் ஒண்ணுதான். என்னது? சணல். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இளம் சிவப்பு. இளம் சிவப்பு மருந்து பொருட்கள் எல்லாமே. சரி, பசுமை புரட்சினா அனைத்து வேளாண்மை உற்பத்தி பொருட்களும். அனைத்து வேளாண்மை உற்பத்தி பொருட்களுமே பசுமை புரட்சி. இது எப்ப ஏற்பட்டுச்சு? பசுமை புரட்சி எப்ப ஏற்பட்டுச்சு? 50 1966 ஆரம்பிக்கப்பட்டது. 67 தான் அதனுடைய வீரியம். 1967 இந்த பசுமை புரட்சியை கொண்டு வராங்க. இது கொண்டு வந்தது யாரு? MS சுவாமிநாதன். பசுமை புரட்சியை கொண்டு வந்தவர் MS சுவாமி. இப்பதான் சமீபத்துல தான் இறந்தார். 67 66 67 காலகட்டங்கள் தான். அதனுடைய பீக் வந்து 67. சுவாமிநாதன் நம்ம ஊருக்காரர் தான். இங்க கோயம்புத்தூர்காரர் MS சுவாமிநாதன். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார். அதே மாதிரி அமர்த்திய சென் பார்த்தோம்ல காலையில, பொருளாதாரத்துக்கு நோபல் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அவர் கொல்கத்தாக்காரர். கல்கத்தாக்காரர் தான் அமர்த்தியா குமார் சென். அமர்த்தியா சென் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பொருளாதார வல்லுநர். அவர் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர். அவருக்கு அடுத்து மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யார் பிரதமரா இருந்தா? மன்மோகன் சிங். அவர் தான் அதுக்கு அடுத்து பிரதமர், மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் இந்தியாவில். அவருக்கு அடிச்சுக்கிற பொருளாதார வல்லுநர் யாருமே கிடையாது. இப்ப இருக்கிற சமயத்துல இந்தியாவில் யாரும் கிடையாது. அதனாலதான் அவர் பிரதமராகவே கொண்டு வந்தாங்க. அவர் கொண்டு வந்த திட்டம் தான் என்னது? என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? மிக முக்கியமான திட்டம் 1991. புதிய பொருளாதார கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. சரிங்களா? LBG அப்படின்னு சொல்லக்கூடியது. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். தாராள மையமாதல், தனியார் மையமாதல், உலக மையமாதல். இந்த கொள்கையை கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் தான் 1991. இந்த டைம் தான் அந்த 5 திட்டங்கள் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 இயர் மட்டும் கேப் விட்டுருப்பாங்க. 1 இயர் கேப் விட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து 92 தான் ஆரம்பிக்கும். 90க்கு அடுத்து 92 தான் ஆரம்பிக்கும். இந்த 91 தான் வந்து இந்த LBG கொள்கையை கொண்டு வருவாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏன் இதை கொண்டு வந்தாங்க? புதிய பொருளாதார கொள்கையை வந்து ஏன் கொண்டு வராங்க? அந்த டைம் நம்ம இந்தியாவில், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வெளிநாட்டு பணம் கண்டிப்பா இருப்பு இருக்கணும். சரிங்களா? அப்ப வெளிநாட்டு பணம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. இப்ப வெளிநாட்டுக்காரே பணம் அனுப்புனாலோ, நம்ம நாட்டுக்கார பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் பொழுதோ வெளிநாட்டு பணத்தை தான் நம்ம கொடுக்கணும். நம்ம நாட்டு பணம் அங்க செல்லாது. அப்ப அந்த வெளிநாட்டு பணம் வந்து நம்ம நாட்டுல இருப்பு இல்லை, வேறு 2 வாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த இருப்பு இல்லாத பட்சத்துல நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்ம வாணிபம் பண்ணவே முடியாது. அப்பதான் அதை என்னடா சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துதான் மன்மோகன் சிங் வந்து LBG கொள்கையை கொண்டு வர்றாரு. எல்லாத்துக்குமே 3 செஷனா ஃப்ரீ. யாருனாலும் என்ன செய்ய இந்தியாவுக்குள்ள வந்து பிசினஸ் பண்ண சொல்லு, அவங்க எல்லாமே முன்னுரிமை கொடுத்துருவோம், தனியார் துறை தனியா ஒதுக்கிடு, உலகமயமாக்கள் தனியா ஒதுக்கிடுன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறாரு. இப்ப 91. அப்ப அவர் யாரா இருந்தாருன்னா நிதியமைச்சரா இருந்தார். இந்தியாவுடைய நிதியமைச்சர் மன்மோகன் சிங் 91 இந்தியாவுடைய நிதியமைச்சர். அப்பதான் அந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு. நரசிம்மராவ் காலம் அவர் தான் இப்ப பிரதமரா இருக்காரு. அவர் பிரதமராக இருக்கும்பொழுது மன்மோகன் சிங் வந்து நிதியமைச்சராக இருக்காரு. நிதியமைச்சராக இருக்கும்போது தான் அந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு. இது LBG கொள்கையை கொண்டு வந்த பின்னாடிதான் இந்தியாவே வளர்ச்சி பாதைக்கு போச்சு. வளர்ச்சி பாதைக்கு போனதுக்கு தான் மெயின் காரணம் இப்போ வரைக்கும். இப்ப சமீபத்துல 2007, 2008 பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பாத்தீங்களா? நிறைய பேங்க்ல திவால் ஆயிடுச்சு. அமெரிக்கா நாடுகள்லாம் எல்லா நாட்டுடைய வளர்ச்சியும் கீழே இறங்கிடுச்சு கீழே. ஆனா நம்ம நாடு மட்டும் என்ன போச்சுன்னா ஸ்டெபிலைஸ் அப்படியே நின்றுச்சு. அது காரணம் இந்த LBG தான். புரியல? ரீமன் குளோபலைசேஷன். குளோபலைசேஷனா? ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லா இது பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெளியில யாருக்குமே வெளிநாட்டுக்கு நம்ம உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே விட மாட்டாங்க. அது வரைக்கும் வெளிநாட்டுக்கார இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது.
ம் எந்த ஒரு இப்ப இன்னொன்னு என்னன்னா நம்ம நாட்டினுடைய பேசிக்கே என்ன அப்படின்னா சேவிங்ஸ் தான். ஆனா இப்ப அந்த சேவிங்ஸை கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதனாலதான் நம்ம பொருளாதாரம் கீழே போறதுக்கு காரணம். எல்லா நாடை விட நம்ம நாடு ஸ்டெபிலைஸ் அடிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஏன்னா மற்ற நாடுகள்ல வரக்கூடிய வருமானத்தை அப்பயே செலவு பண்ணி போயிட்டே இருப்பான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம சேவிங்ஸ் தனியா ஒதுக்கி வச்சிருப்போம். ஸோ இது வந்து நம்ம எப்பயுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் சேவிங்ஸ். இப்ப அந்த சேவிங்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றான். ஏதாவது நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, சேவிங்ஸ் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆல்ரெடி நிறைய மாத்திக்கிட்டே வர்றாங்க. அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக நம்ம நாடே பிரைவேட்டைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம நாடு வந்து கலப்பு பொருளாதாரம் இல்லையா? தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படக்கூடிய நாடு நம்ம நாடு. இப்போ அது எப்படி போய்க்கிருக்கு அப்படின்னா பிரைவேட் தனியார் மயமா நோக்கியே தான் போகுது. பொதுத்துறை நோக்கி நம்ம ரெண்டு மிங்கிள் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் இப்போ நடந்துருக்கு. தனியார் துறைக்கே தான் போய்க்கிருக்கு. இப்போ எல்லா துறையும் பாருங்க எதுல தான் இல்லாமல் இருக்கு. இப்போ முதல் ரயில்வே துறை ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் இருந்துச்சு, பிரைவேட் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ எல்ஐசி கொண்டு போய்க்கிருக்கான். பிஎஸ்என்எல் ஃபுல்லாக அந்த தொலைத்தொடர்பு வசதி எல்லாமே பிரைவேட் கொண்டு போயிட்டான். இப்போ கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் என்ன இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக மாறி போய்கிட்டே இருக்கு. கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே பிரைவேட் லைன்ல போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ எடுத்துக்காட்டு ஜியோ வச்சுக்கோங்களேன். வந்து நீங்க போன் பேசுறதுக்கு மட்டும்தான் காசு போடணும். இன்கமிங் வந்துக்கே தான் இருக்கும். நீங்க காசே போடலாட்டி கூட போன் வந்துக்கே தான் இருக்கு. எப்பனாலும் போன் வரும். ஜியோ உள்ள வந்துச்சு, என்ன பண்ணா எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னா. சிம்மை மட்டும் வாங்கிக்க, ஒரு மாசத்துக்கு நீ எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா. எல்லா பேரும் சிம்மை மாத்தியாச்சு. அதுக்கடுத்து இப்ப என்ன கஸ்டமர் எல்லாமே யார் கையில இருக்கா? ஜியோ கையில இருக்கு. இப்ப நான் எடுக்கிறது தான் முடிவு. நான் இப்ப என்ன முடிவு எடுக்க போறேன்? காசு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். இந்த அமௌண்ட் கண்டிப்பா நீ ரீசார்ஜ் பண்ணாதான் உனக்கு போன் வரும். இல்லாட்டி போன் போறதும் கட் பண்ணிடுவேன், வர்றதும் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு கொண்டு வந்தான். இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமுமே பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரும் பொழுது ஆஃபர் கொடுத்து உள்ள வந்துருவான். உள்ள வந்துட்டு எல்லா கஸ்டமரும் நம்ம அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து அவன் எடுக்கிறது முடிவு தான். இப்ப பஸ்ஸுமே சரி ட்ரெயினுமே சரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவன் போடும்போது அவனை பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப பிரைவேட் பஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வித்தியாசம் இருக்குது. என்ன டிக்கெட் இவன் கம்மியா போடுவான், இவன் ஆளை ஏத்துறதுக்காக அவன் அட்டாக் பண்றான். அந்த மாதிரிதான். ஆனா நீங்க பிரைவேட் பஸ்ஸுக்கும் கவர்மெண்ட் பஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த உள்ள இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து குவாலிட்டியா இருக்கும். கவர்மெண்ட்ல பிரைவேட்ல குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். அதனுடைய பொருள் ப்ராப்பர்ட்டி சுத்தி இருக்கிறதெல்லாம். அது இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் பாத்தீங்கன்னா அதிகமா டேமேஜ் ஆகாது. ஆனா கவர்மெண்ட் பிரைவேட் பஸ் பாத்தீங்கன்னா பட பட படப்படன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, ஸோ இதுதான் என்னதுன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நிலக்கரி பற்றி பார்த்தோமா? அதான் புரட்சியில் பார்த்தோம். அடுத்து இரும்பு தாதுகள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருக்கோம். மாங்கனீஸு, தாமிரம், மைக்கா, வெள்ளி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்சைட்டு, அதுக்கடுத்து நிலக்கரியை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பெட்ரோல், உயிர் எரிசக்தி கிள்ளி பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து காற்று சக்தி, காற்றுக்கு பார்த்தோம்ல, காற்று எரிசக்தி பார்த்தாச்சு. அனல் மின் நிலையம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். அணுசக்தி மின் நிலையங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தாச்சு. சரிங்களா? 5 minutes பிரேக் எடுத்து